கத்திரிக்காய் சாதம் செய்யலாம். கடையில் ஆயில் விட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு புரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்க கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் 4 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க இந்த தேங்காய், பூண்டு, சோம்பு, வரமிளகாயும் குறைப்பாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. எவ்வளோ சாதம் தேவையோ அவ்வளோ இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி சாதம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தால் கம்மட்டு கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ், ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை கட்டி கொடுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ செம்மையாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சாப்பாடை நல்லா விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. இது அள்ளி தான் சாப்பிடுவாங்களே பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.